இந்த ஃப்ரெண்டு நாயங்கனாவே இப்படி தான் வச்சார். கடைசி வரைக்கும் என் ராசிக்கு ஃப்ரெண்டுங்க செட்டே ஆக மாட்டாங்க போல. செலவு பண்ணுற வரைக்கும் நல்லா சால்ரி அடிக்கிறானுங்க. செலவுன்னு வச்சுட்டு வச்சுக்கோவேன், நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கள்ட்டே போய் ஸ்கோர் பண்ணுவானுங்க. நம்ம மணாலி போகிற டே வந்துருச்சு. இன்னொருத்தன் இந்த ஃபேஸ்புக்காரன் என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியலடா, வச்சு 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 செய்யறான்டா. இவ்வளோதான்னு கிடையாதுடா, எனக்குன்னு எங்கேருந்து தான் பிரச்சனை வருமோ தெரில. அவன் என் வீடியோ யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல, பொம்பளைங்கள்ட்டெல்லாம் பேசி காசை கறந்துட்டு கிடக்குறான். நம்ம ஊரில் நிறைய அட்வென்ச்சர் பிளேஸ்லாம் இருக்கு போல. குட்டி, மெயின் ரோடு வருமா இதில் போனா? உனக்கே தெரியாதா? இந்த ஊர் தானே நீ? பாய்மா, டியூஷனா பார்த்து போங்க. கடவுளே அஜித்தே, என்கிட்ட காசு இல்லைண்ணா. என் ஃபோன் இருக்கு, என் ஃபோன் வச்சிடலாம். உன் ஃபோன் வச்சிடலாம். அடுத்து ஆனால் வந்து மாட்டுது. இதெல்லாம் சாப்பிட்றோன்னே நாங்கள் பாங்காரங்க நினச்சிக்காட்டிங்க. ஒரு மாட்டு சேவிங்ஸ் இது. எப்படி இப்படி போட்டுறேன், கண்ணாடி போட்டுறேன், நீங்க தூங்குறது தெரியாதுல்ல. இப்ப அடுத்துக்கோப்படி அப்படி சும்மா தூங்கினா திட்டிகிட்டே இருக்கிறீங்க. தூங்காதீங்க தூங்காதுன்னு. ஒரு மனுஷன் தூக்கம் வந்தா தூங்கணும். தூங்குறதுக்கு தாண்டா கண்ணு. நீ ஓட்டினா வச்சுக்கோ, மொத்தமா நான் தூங்கிடுவேன்டா. நான் ஓட்டுறேன். ஆமா, கால் பண்றது. ஹெச்ஆர், இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கடலூர் டு சேலம். எப்பயுமே வந்துட்டு நாங்கள் சேலத்துலேருந்து தான் எல்லா லொக்கேஷனும் போவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வந்துட்டு கடலூர்லேருந்து சேலத்துக்கு போகிறோம். எதுக்கோசன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி, 4-5 மாதம் இருக்குமா இருக்கும், எங்கள் தாத்தாவை போய் நாய் இந்த ராஜனை வச்சுக்கிட்டு ராவடியாக இருக்குடா, நடுவில் ஏதோ ஹைப்பர் ஆக்கி விட்டுறாங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் ஏதாவது கோயம்புத்தூர் சேலம் டு கொடையனா கடலூரா, இது கடலூருக்கு வந்தது போட்டோம். இப்போ வந்து நாங்கள் கடலூர்லேருந்து சேலத்துக்கு போக போகிறோம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் தேதி டிசம்பர். இதுலேருந்து 6 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட பிறந்த நாள். அந்த நாள் நான் அவ்வளோவா கொண்டாட மாட்டேன், அது வேற விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து 2 நாள் தள்ளி போனால் நம்ம மணாலி போகிற டே வந்துருச்சு. நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 3 மாசமா நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ரைடு கோசம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க அக்கௌண்ட்ல எவ்வளோடா இருக்குது? என்கிட்ட 2 ரூபா இருக்கு, என்கிட்ட 4 ரூபா இருக்கு. ஆமா, ரீசெண்டா உன் கையில நிறைய காசு புழங்குறது பாக்குறேனே, எங்கடா கை வச்ச? அப்பா பாக்கெட்ல பல்கா வச்சுட்டியா என்ன? இல்ல அம்மா வந்து தெரியாதனமா மறந்து போய் சோஃபாலே வச்சுட்டு போயிட்டாங்க. நான் சேஃப்டியா இருக்கிறப்ப நான் வச்சிருக்கேன். நானும் பாக்குறேன், தியேட்டருக்கு செலவு பண்ணா, பாப்கார்னுக்கு செலவு பண்ணா, இன்னைக்கு போண்டா பஜ்ஜிக்கு செலவு பண்ணா, தாத்தாவுக்கு செலவு பண்ணா, ஏகப்பட்ட செலவு பண்ணான்டா. தாத்தா தான் சொன்னாரு. மறுபடியும் போட்டாங்களாடா டோலு. ஓ மை காட். இந்த இடத்துல கடலூர்ல இந்த ஒரு இடத்துல மட்டும் கரெக்டா லாக் ஆயிடுறோம் ஹெச்ஆர். அதுவும் இல்லாம நம்ம சேலத்துல இருக்கிற ஹெச்ஆரை விட இந்த கடலூர் ஹெச்ஆரோட பாசனம் வேற லெவலு. வண்டி நிறுத்தி அவர் கட்டிப்பிடி பிடிச்சதுல. ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ பிரதர். கடலூருங்களா இல்ல வெளியூரா? கேட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்களாம்? குளத்துல இறங்கி போகலான்னு கேட்குறான் பாருங்க. ஜலசம்மதி பண்ண பிளான் பண்றானா? நம்ம மணாலி என்னைக்கு கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15. இன்னும் கரெக்டாக 9 days உள்ளது. எங்களோட பல நாள் ட்ரீம். ஆனால் என்னன்னா, நான் பைக்கில் தான் என்னோட ஃபோக்கஸ் செஞ்சிருந்தேன். இந்த லாஸ்ட் ஒரு 1 month இருக்குமாடா, 1 monthல தான், 1 month கூட 1.5 month முன்னாடி நினைக்கிறேன், இந்த மாதிரி காரில் போகிறதா பிளான் பண்ணி சடன்னு என்னென்ன கையில் காலில் கிடைக்குதோ எல்லாமே நாங்கள் எடுத்து ரெடி பண்ண முடிச்சோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்துட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உன் காரில் மட்டும் எப்படா பிரச்சனை வருது, எப்போ பாரு உன் காரில் பிரச்சனை வீடியோ போடுற அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ வந்துட்டு என் கார்னு இல்லை, எல்லா கார்லேயும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அவங்க வந்து வீடியோ மேக்கராக இல்லை, ஒரு கிரியேட்டராக இல்லை, அதனால நான் அவங்க வீடியோ எடுத்து போடல. அதனால அவங்க காரில் இருக்கிற பிரச்சனை தெரியல. என் காரில் இருக்கிற வீடியோ என் காரில் இருக்கிற பிரச்சனை வந்துட்டு நான் வீடியோ எடுத்து போகிறதுனால அது உங்களுக்கு தெரியுது. இப்போ ரீசெண்டாக நம்ம காரில் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளட்டு வந்தப்போ சேலத்தில் எந்த நேரத்தில் அந்த வாய் வச்சுனோ தெரியலடா. சென்னையிலலாம் ஃப்ளட் வருது, நம்ம ஊரில் ஃப்ளட் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி வாயை மூடதான் இந்த வருஷம் ஃப்ளட்டு முதல்ல ஹிஸ்ட்ரியே படிச்சிருச்சுடா. நம்ம ஊரில் இது வரைக்கும் ஒரு இடத்துல தண்ணி தேங்கினது கிடையாது. ட்ரெயின்டா இப்படி போகணும்னு நினைச்சனா, அதான் ட்ரெயின் போயிருச்சு சார். நான் ஸ்கிரீனை திருப்புறதுக்குள்ள நாமளே கீழே நிக்கிறோம். இது என்னடா பொலிரோ வண்டி? ஃபார்ச்சுனர் பொலிரோ இல்ல, கண்ணு தெரியாம தான் வேணா ஓடிட்டு இருந்தீங்க. ஆனா கால கட்டி இது போட்டுட்டு மாசா வந்தேன்டா. என் வீட்டுக்காரி சொன்னா பாரு, கண்ணு தெரியாத மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு.
சரி அதை தான் விட எங்க மம்மிட்ட வந்து கேட்டு என்னடா ஏதோ பொட்டலம் கறத்த போறியா அப்படின்ட்டு. அது பெரிய இன்சல்ட். இந்த பொட்டலன்னு ஒன்னே தான் ஒரு ஞாபகம் வருது வச்சாரு. நம்ம லாஸ்ட் வீடியோல ஒருத்தர் வந்துட்டு ஒரு மூலையில இருந்திருப்பாரு. நம்ம வந்துட்டு என்னடா ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டுட்டு உடனே அது என்ன ரெஸ்பான்ஸ் சொல்லியிருப்பேன்னா, அந்த மாதிரி என்னடா சொன்னேன், அந்த மாதிரி ட்ரோன் எடுத்துருக்காங்கடா, நம்மள மாதிரி ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அவங்க வந்துட்டு நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நம்பர் எப்படி கிடச்சிச்சு ஏது கிடச்சிச்சின்னா நமக்கு தெரியாது. கால் பண்ணால் என்ன சொல்லணும், ப்ரோ அது என் ப்ரைவசி ப்ரோ, நீங்கள் வந்துட்டு அது ப்ரைவேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை முடிஞ்சிடும். எடுத்த உடனே ஆட்டிடியூடான படித்த இது பேசலாம், அதான் படித்த திமிரு காட்டலாமா, அது காட்டக்கூடாதுல. ஒரு மாதிரி ரொம்ப இதாக காட்டினானுங்க, ஆட்டிடியூடாக பேசினாங்க. வீடியோ ஒழுங்காக ப்ரைவேட் பண்ண எனக்கு 1 மணி நேரத்தில் பண்ண. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எங்கே ஒசூர்லையே தொப்பூரில் இருந்தம்மா 1 ஹவரில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போவே பண்ணணும். சரிடா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதோட விட்டுருக்கணும்ல. இது தெரியாமல் மெசேஜில் வந்து தனியாக ஒரு மெசேஜ் அப்படியே இவங்க என்னமோ டிகிரி ஹோல்டர் மாரியும் இது ஏன்னா மெசேஜ் அனுப்பிச்சுட்டுட்டேன்னா இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சா படி, இந்த வார்த்தை வேற யூஸ். ஸோ நம்ம ஈகோ டச் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம அமைதியாக இருப்போம். நம்ம ஈகோ டச் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட ஹெட் வெயிட் என்னன்னு காட்டணும்ல. பையன் 2 நாளாக நம்மள்ட்ட கெஞ்சிட்டு இருக்கான். கெஞ்சிட்டோம், இன்னும் 2 நாள் கெஞ்சிட்டோம். என்ன சொல்ற? இன்னொருத்தன் இந்த ஃபேஸ்புக்காரன் என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியலடா, வச்சு செய்யறான்டா. இவ்வளோதான்னு கிடையாதுடா, எனக்குன்னு எங்கேருந்து தான் பிரச்சனை வருமோ தெரில. அவன் என் வீடியோ யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல, பொம்பளைங்கள்ட்டலாம் பேசி காசை கறந்துட்டு கிடக்குறான். நாங்கள் அவன்கிட்ட அஃபிஷியலாகவும் பேசி பார்த்தோம், அன்அஃபிஷியலாகவும் பேசி பார்த்தோம். ஒரே வார்த்தை சொல்கிறேன், எனக்கு காசு முக்கியம்னு சொல்கிறான். காசுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவியாடான்னு கேட்டால் நான் பண்ணுவேண்டா அப்படின்னுங்கிறான். ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்துட்டு போலீஸ்கிட்ட எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் ரிமாண்ட் ஆக தான் போகிறோம். அது அன்னைக்கு பார்த்துக்கலாம். அது ஒரு பெரிய ட்விஸ்டா, நாமளே போலீஸ் பார்த்துட்டு பயந்துட்டு கிடக்குறோம். ஹலோ, வண்டி நின்னுட்டு இருக்கு. போன்ல தான்டா மேப் இருக்குது. டோரா பூஜி நீங்க பார்க்க மாட்டீங்க? டோரா பூஜி பாப்பனே, இப்ப கூட 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்களே. ஐயோ, நான் அந்த டோரா பூஜி டோரா தானே. வேற எந்த டோராடா? சுட்டி சேனல்ல வருமே. ஓ அவங்கள பார்க்க மாட்டேன். குண்டா கண்ணு தெரியாத நாயாவ முன்னாடியே நிக்கும் மேப்பு. எங்க இருக்குது நீங்க அதை பாத்தீங்களா? நானும் குழந்தையவே டோரா முண்டமே முன்னாடிதான் இருக்கு பாரு அப்படின்னு நானும் கைத்தட்டி சொல்லிட்டு கிடப்பேன். கையிலயும் பிடிக்கலாம், இப்படி கிளிப்பும் மாட்டலாம், பேக்லயும் மாட்டலாம். ஒழுங்கா 60 ரூபா செலவு பண்ணி அந்த ஹைவேலயே போயிருந்துக்கலாம்டா. இது என்ன ரோடுன்னு கூட தெரியாம உள்ள பூந்துக்கிட்டு இந்த ரோட்ல ஏதோ போயிருமாடா. டே இங்க ஏதோ ஒரு நல்ல ரோடு இருக்குடா, இதுல வளைஞ்சிடலாமா? முன்ன எழுந்து குழி குண்டுமா தான்டா போயிட்டு இருக்குது. டே இந்த வழி முட்டு சந்து. ஆமாண்டா முட்டு சந்து தான். கூகுள் மேப் போய் சொல்லாதுங்க. அதுக்கு மேல அங்க ரோடு இல்லையாடா? இங்க இல்ல, அங்க தெரியுது. அங்க இல்ல, அங்கேயும் அங்க போறாங்க. இத போட்டு விட்டுற போறாங்க. எனக்கு சீட் பெல்ட் இல்லையா? நீ ஒளிஞ்சுக்கோ, ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. இதுல மும்பைல கேட்டானுங்கடா அப்படிதான். பின்னாடி எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுருந்தோம். பின்னாடி ஏன் சீட் பெல்ட் போடல? சீட் பெல்ட் கொடுக்கல பையா. அப்ப நீ கொடுத்துருக்கணும் அப்படின்னா. சரி ரைட்டு. கேமரான்னு வச்சுட்டு வந்து 2000 ரூபாடா. அதுவும் யாரோ ஒருத்தர் நம்ம இது போயிருக்காங்க. இல்லடா அது டிராக்டரி போயிருக்கும்டா அந்த வழியில. டிராக்டரியா? எங்க போகுது இந்த வழி? எப்போ இன்னும் முன்னாடி போய் அங்க போய் ஏதோ வளைக்கணும்டா. இங்க எவனோ குழி. எனக்கு இந்த தண்ணியில விட்ட ஆசை தான். தண்ணிலாம் ஒண்ணு இப்பதான் நம்ம கார்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்குது. அதனால இந்த குழிலாம் இப்ப பார்த்தா எனக்கு ஒண்ணும் அவசியம் தோணல. ஏன்னா மணாலியில நம்ம வச்சு செய்யணும்ல, அதுக்கோசம் மூடிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் மணாலியில வாங்கடா பாத்துக்கலாம்டா. நீ ஏன் என் பிளாக் பேந்தரா அப்படின்ட்டு இருக்கேன். சும்மா தான் ஷேக் தான். ஆனா உள்ள வந்து வீடியோ ஸ்டேபிளா தான் தெரியும். இதுலதான் பார்க்க உனக்கு ஆடுற மாதிரி தெரியும். எப்பறம் வழி மறந்துட்டேன்டா. இதுல போயிட்டு லெஃப்ட் அந்த வழியில உள்ள ஒண்ணு போலாம். இந்த ரோட்ல எவ்வளவு தூரம் எப்படியே போறது? வளைஞ்சிக்கலாம். கூகுள்
மேப் கூகுள் மேப் எதுக்கோசம் வச்சாரு உங்களுக்கு தெரியாதுல்ல, எதுக்குடா இப்போ இந்த ரோட்ல போறேன்னு. அங்க டோல் இருந்தது வச்சாரு. இப்போ நம்ம மணாலி போறதுக்கோசம் ஒரு 8000 ரூபாய் ஈஸி பண்ணணும் டோலுக்கு. ஸோ இங்க லோக்கல்ல இப்போ நம்ம சுத்துறதுக்கு இங்க முன்னாடி செகண்ட் டோல் கேட்டு என்ன வாழப்பாடியா ஆத்தூருக்கு அடுத்த டோல் கேட் என்ன டோல் கேட்டா அந்த டோல் கேட்ல எங்கள்கிட்ட வந்துட்டு 200 ரூபா ஈஸி இருந்துச்சு. 65 ரூபா தான் எங்க இதுல ஈஸி இல்ல, பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி 135 ரூபா ஹேண்ட் கேஷா ஏமாத்தி வாங்கிக்கிட்டாங்க. நாங்க சண்டை போட்டுருங்களா, எங்க தாத்தா இருந்தாரா, ஒரு சண்டைக்கு வேணா அப்புறம் எண்ணெய் பிடிச்சி வாருவாருன்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் தார் ஓட்டலாம்டா இந்த மாதிரி இடத்துலலாம். இப்போ ரிட்டர்ன் வரும்போது மொத்தமாக 4 டோலு, ஒரு டோல் பே பண்ணிட்டோம். சரி இப்போ வர 3 டோலாச்சும் ஸ்கிப் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு ஒரு வந்தேன். ஆனால் இப்படி வந்து நிற்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. காட்டுக்குள்ளே எங்கேயோ வந்துட்டோம். கண்ணாடி ஃபுல்லாக இருக்கு. அப்படியே குருவிலாம் கீழே இங்கெல்லாம் டவர் இல்லையா? இந்த இயற்கையை எப்படி அழியாமல் வச்சுருக்காங்க இவங்க. இன்னும் என்ன விவசாயம் போடுறாங்க? இது ஒன்றுமே இல்லை, மொட்டை கடை தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட ஹைவேஸ் எப்படி போகணும்னு கேட்டால் செருப்பில் அடிப்பார். ஏன்டா டோல்கேட்டு மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் சரிக்கிறேன். லைட்டாக இருந்தால் தான் பிடிங்கிட்டு விழுந்துடும். இப்போதான்டா கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம், இன்னும் நிறையா தூரம் இதே மாதிரி தான் போகணும். பரவாயில்ல, ஹைவேலேயே போயிட்டு இருந்ததுக்கு எனக்கு தூக்கம் வந்துச்சு. அது இது எவ்வளோ பரவாயில்ல. கேஎஃப்சி மட்டும் தாண்டாம பார்த்துக்கோங்கடா. கேஎஃப்சி தருண் தானே ட்ரீட்டு. தருண் ட்ரீட்டா முடிச்சிருக்கீங்கப்பா. ஆமா டே, நீ தான்டா சொன்ன கேஎஃப்சி சாப்பிடணும், நம்ம சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். அங்கே பேர் ஹைவே அங்கே தான், இங்கே ரோடு இல்லை. பரவாயில்ல, நம்ம இப்படியே போயிடுவோம். எல்லாம் கடக்கு முறக்குன்னு சவுண்ட் வருது. வச்சாரு இந்த 10 நாள் எப்படியாச்சும் பல்ல கடிச்சுக்குன்னு வச்சாரு. செலவு கம்மியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எங்களுக்கு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ தார் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சர்வீஸ் விடணும். இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமையாகி போச்சு. இத்தனை நாள் விடாமல் நான் இன்னைக்கு தான் நோட் பண்ணேன்னா தார் போய் சர்வீஸ் விட்டே ஆகணும்னு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். இன்னும் 5000 கிலோமீட்டர் போகலாம் தாராளமா. ஆனால் வண்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த மாதிரி தேங்காய் மட்டை போய் உட்காந்து அரைச்சிருச்சா, அதுதான் பிரச்சனை. இப்போ நமக்கு எப்படி இது ஈஸியாக இருக்கா திருப்பத்துக்கு? டக்குன்னு இப்படியும் திருப்பேன். டக்கு யாராது அண்ணனுக்கு கண்ணாடி ஏறா, கண்ணாடி கண்ணாடி வண்டி கை விட்டு ஓட்டுறோம். இந்த கண்ணாடி 250 ரூபா கொடுத்து வாங்கினேன். மார்க்கெட் 250 ரூபா, 240 ரூபா தான் குறைச்சாங்க. 250 ரூபாய் 240 ரூபா குறைச்சிட்டாங்களா? 240 ரூபாய் தான் கொடுத்தாங்க. 10 ரூபா குறைச்சாங்களா? 10 ரூபா தாண்டா குறைச்சாங்களே. இன்னும் எவ்வளவு தூரம்? ஐயோ மேப் காணாம. அடி ஆத்தி, இதுதான் பரவாயில்ல, ஏதோ ஒரு அளவுக்கு பக்கமா வந்துட்டு இருக்கேன். வாய்க்காலுக்குள்ள போட போயிட்டீங்க. இல்லடா, வாய்க்கால்ல அந்த ஃப்ரண்ட் டயர் மட்டும் கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். போட்டிருந்தா எனக்கு வாய்க்கால் அரிசி போட்டுருப்பாங்க. காலையில 10 மணி. நம்ம 2 பேரும் சீட் பெல்ட் போட்டுருக்கோம். பின்னாடி ஒருத்தன் டேய் அவங்க கூட ஏதாச்சும் கண்ணாடி உடைச்சிட்டு எகிரி போயிடுவான். சீட் பெல்ட் லாக் ஆகிக்கும். எங்கே கிராஷ் ஆச்சுன்னா சீட் பெல்ட் கழட்ட முடியாது. ஆமா, சீட் பெல்ட் தான் இருக்குதுல பெரிய பிரச்சனை. டக்குன்னு கழட்டாது. நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்ததுல ட்ரெயின் இப்படி சைட்ல வரும், சீட் பெல்ட் இங்கிலீஷ் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்கல்ல. கத்தி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த கத்தி நான் கண்டிப்பா ரிவீல் பண்றேன் உங்களுக்கோசம். நீங்க எப்படி 2 பேராச்சும் கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கோசமே. ஏன்னா 800 ரூபாய்க்கு அந்த கத்தி என்ன அப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கோசமே நான் அது உங்களுக்கு காட்டுறேன். எங்கடா ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டோமா? அங்க பாருங்க ஒரு வண்டி போகுது. வண்டி இல்லடா, அது ஒரு அன்னை. இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்தாரு, ஏன்டா எழுப்பி விட்டீங்களடா வந்து. சரியான வெயில். கேபிள் வேற ஒன்றும் அவ்வளோதான்டா, ரோடு வந்துருச்சுடா. இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. அங்கே வேற கார் 2 வீலர்லாம் போகுது. ஆனால் மெயின் ரோடு எப்படின்னா போகிறது? சேலம் போகிற வழி மெயின் ரோடு. தேங்க்யூண்ணா. 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 பாலம் வரும்னு சொன்னாங்க. சரி
ஃப்ரிட்ஜ் வரும்னு சொன்னாங்க, நீ நோட் பண்ணியா? ஃப்ரிட்ஜ் எனக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வழி கேட்டா சொல்றாங்களே. நானா வழி கேட்டா தெரியாது அப்படின்னு. இல்லடா, நான் வெளியூர்ல சுத்தினாலும் உள்ளூர்லயே சத்தியமா எதுவுமே தெரியாது எனக்கு. எங்க ஊர்ல வந்துட்டு முருகன் கோயில் எதுன்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, முருகன் கோயிலுக்கு போற சந்தை எதுப்பா, அண்ணா நகர் சந்தை எதுப்பான்னு கேட்டாங்கன்னா முழிப்பேன். இப்படி மட்டும் செஞ்சு அப்படியே எங்க அப்பா வைப்பேன். டே அங்க சொல்றா, முன்னாடி கேட்க சொல்றா அப்படின்னு. ஆனா என் ஊருக்கு ஊசுனே அப்படின்னு. ஆனா அந்த ஊர்ல தான் பிறந்தேன். எஸ், அந்த ஊர்ல தான் பிறந்தேன், வளர்ந்தேன், உருண்டேன், நடந்தேன். லெஃப்ட் எடுக்குமா? இதுல ரைட்ல அவர் என்ன சொன்னாருன்னே மறந்துட்டீங்களா? ஆமா, இந்த வழி தான்டா எல்லாரும் போறாங்க. ஒரு வழி ஹைவேக்கு வந்துட்டோமா? இங்கடா கீர் ஒழுக்க மாட்டேங்குது. டே, அவன் பெட்ரோல் பிடிக்கிறதுக்கு வரலடா, அவன் பயந்துட்டான். ஆபீசர் என்னடா இப்படி பயந்துட்டான்? நாங்களே வண்டி கிடைக்கதான்டா வந்தோம். பாத்தியாவன் அச்சுக்கு புச்சுக்கின்ட்டு எங்கடா பிடிச்சி கேஸ் போட்டுட்டுருவானுங்களோன்ட்டு அவன் அப்படியே பம்பிட்டு இருந்தான். அவன் போயிட்டு நம்ம ரிவர்ஸ் எடுத்தோம்ல, ரிவர்ஸ் எடுத்து போய் பாத்துக்கிட்டே இருந்தாரு. அவன் என்ன பண்றான், நம்ம ஏதோ நோட்ட வர்றோம். கார் பாக்குறதுக்கு ஆபீசர் கார் மாதிரி இருக்குல்ல, பயந்து தானே ஆகணும். சும்மாவா? நம்ம கார் பார்த்தா நாமளே சில டைம் பயப்படுவோம், எங்கடா பிரச்சனை இருக்குதுன்னு. அவன் பயப்பட வைக்க மாட்டானா? வீடு போடுறா, சுத்தியும் காடு, நடுவுல வீடு, அதுக்கு நடுவுல அழகான ஒரு பொண்ணு போன் பேசுது. உனக்கு தாண்டி டாட்டா காட்டுது. ஓய் டாட்டா காட்டுது. டோய் சிரிக்குது. சிரிக்குதா? அது உனக்கு தங்கச்சி மாதிரி இல்ல? ஷிட். நாம என்ன முடிவு எடுத்திருக்கோம்? ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இல்லடா. இவன நேபாளியா? எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சுடா. இவனுக்கு மீசையும் முளைக்கல, ஒன்னும் முளைக்கல. சைனாவோட நீ சைனா மேடு. இப்போவும் நாங்க ஒரு ராங் ரூட்ல தான் எடுத்து போயிட்டு கிடக்கிறோம். ஐயோமா, இந்த குதிக்குது. எப்பறம் அந்த ரோட்ல இவன் கண்டுபிடிச்சிருப்பானுங்க? கிணத்துல குதிக்கிறியா? அவனுக்கு தான் நீச்சல் தெரியுமே. படி கிணத்துல தண்ணி இல்ல, டைரக்டா மொட்டை கிணறு தான், எகிரி குதி. அங்க போயிட்டு முட்டு செந்துன்னா அப்புறம் அவ்வளவுதான், திரும்பிட்டு இங்க தான் வரணும். இங்க இருக்கிறதே ஒரு 4-5 வீடு தான் இருக்கு போல. ஆனா 4 நாய் வச்சிருக்காங்க. அட்டோ, என்னடா இது, நாய் துரத்திட்டு. பைக்கா இருந்தா ஓடவும் முடியாது, குண்டி கட்டி வாங்கிட்டு தான் வரணும். நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணும். எனக்கு தெரிஞ்சு சேஃப்டி வீட்டு நாயின்னு நினைக்கிறேன். ஓடி பவுடர் எடுத்து நீர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வர்ற இங்க ஒரு வீடு. இவங்களாம் ஜாலியா இருக்காங்க, எந்த ஒரு தொல்லையும் இல்லை. என்ன நெட்டு கிடைக்காது, டவர் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அடி ஐயோ ஐயோ, என்னடா இவ்வளோ குழி. ஆஃப் ரோட் பண்றதுக்கு நல்லா இருக்குது. அதனால இப்ப எனக்கு ஆஃப் ரோட் பண்ற மூடு இல்ல. மூடு இல்லைங்கிறத விட காசு இல்ல. இது முட்டு சேர்ந்துதான். என்னடா வழி போக சின்னதாயிட்டே போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் மெயின் ரோட கண்டுபிடிச்சாகணும். 65 ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் டோலா செகண்ட்? இங்க தானே நம்மளை ஏமாத்தினாங்க. 135 ரூபா சும்மா வருமா? ஒரு கேப்சி, ஒரு டபுள் ஸ்ட்ரீக் கறியா வாங்கலாம். நீங்க அதுதான் பாத்தீங்களா? நீங்க என்ன பாத்தீங்க? இந்த வழி எங்க போலாம்? இந்த வழி எங்க போலாம்? அங்கேயே முடிஞ்சிருச்சு. காட்ஃபாதரே வரும். டேய், சரக்கு அடிக்கிற நிலைமையிலடா இருக்க. டேய், எங்கடா அங்க ரோட காணா? அதுக்கு மேல கூகுள் மேப் இங்க இருந்து வழி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான். டேய், இது குட்டி நாய் தான்டா. உடனே 2 அடி அடிச்சு அனுப்பிச்சுடுறான் அந்த குட்டி நாய்ங்களாம். ஓடிடுச்சு. ஏத்தறனா இல்லையான்னு பாரு வண்டியில. இங்கதான் வழி போகுதுடா. இங்க மதுரைக்குள்ளதான் போகுது. வா, எவ்வளவு காட்டுக்குள்ளார போதோ போவோம். முள்ளுச்செடி எப்படா இங்க கொண்டு வந்து வீடு கட்டியிருக்கானுங்க. நல்லா இருக்கும். காட்டு வீசுதே, வெயிலுனா இப்படி கொளுத்துதே. குருவி பாரு பறக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நீங்க அந்த 250 ரூபா கண்ணாடி தட்டை எங்களுக்கு போட்டு காட்ட. 250 ரூபா கண்ணாடி வாங்கியிருக்கேன். அது பல தடவை நான் போட்டு காட்டுவேன்டா. மேப் ஆஃப் ஆகி போச்சுடா. ஏதோ ஒரு வீட்டுக்கு போகுதுடா, ராணி வீட்டுக்கு போகுதுடா. ராணி சிம்பிள் வேற போட்டு வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு இதை லெஃப்ட் எடுக்க சொல்லுது. அங்கிட்டு ரோடு. எங்க ரோடு?
ரோடே தெரில, வெறும் இதாக தான் தெரியுது. அப்படியே போக வேண்டியதுதான். ஆனால் இந்தமாரி இயற்கை ரசிகம் நல்லா தான் இருக்குது. இந்த ஆளு நான் 135 ரூபா நான் சேவிங்ஸ் பண்ணியே ஆகுவேன். ஐயோ, அதுக்கு வண்டியில் எத்தனை இது வரப்போதோ தெரியல. இந்த அளவு ஒரு ரோடு போட்டிருக்கலாம். இன்னொன்று ஒரு கட்டு இருக்கு, மேல் ரோடு. நம்ம அந்த ரோட்டில் போகாமல் இந்த ரோட்டில் போயிட்டு கிடக்குறோம். ரோடு போட்டாங்கன்னா அவ்வளோ அப்புறமேட்டு அவங்களுக்கு கலெக்ஷன். ஏன்டா இங்க பாம்புலாம் வருமா? ஆமா. ரோடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கீழே கீழே கீழே. நம்ம ஊர்ல நிறைய அட்வென்ச்சர் பிளேஸ்லாம் இருக்கு போல. குருவி விட்டு ஏத்திர போறோம் போ. வண்டிக்கிறவருக்கு ரெடியா? ஏய் பாரு, ஒரு ரோடு கண்டுபிடிச்சிட்டோம்டா. இனி நமக்கு விடிவு காலம் தான். ஏய் இதுதான்டா அந்த ராணி வீடு. இது இல்ல, இது இல்ல, இது ஏதோ பால் அடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. ஆறு இது அவன்கிட்ட கேட்போம். டே மெயின் ரோடு போறது எப்பறான்னு. அதுவும் மெயின் ரோடு இல்லை போல. இது மெயின் ரோடு இல்லையா? அதுதான் ராணி வீடு. இந்த பக்கம் தான் கட்டவே போகுது. இல்ல, கட்டவே இல்ல. இந்த பக்கம் தான் போகுது. நான் வரலாம். இங்கடா நாய் கிடக்குது. சொருவலான்னு பார்த்தேன், அதுவும் முடியல. இருந்தாலும் வழி கேட்டிருக்கலாம், வந்த வழியில திரும்பி போன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ. 130 ரூபா வேஸ்ட் ஆகி போயிடும். இல்ல 30 ரூபா வேஸ்ட். கோமியானா? கோமிநாத்தம் அவ்வளவு பெருசாவடா நாருது. இந்த ராணியக்காட்ட போய் அட்ரஸ் கேட்டு. ஐயோ குண்டான சிகிருப்புண்டோய். அவ்வளோதான் ராணியக்கா. நினைப்பாங்க இங்க என்னடா இவ்வளோ பெரிய வண்டி உள்ள வருது, இந்த நாய்க்கிட்ட எகிரிட போகுதுடா. ஏய் புஜி போ. ஏடா நாங்க ஃபாரினர்ஸ், நான் உங்க இடத்த வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இல்ல தமிழ்ல பேசக்கூடாது. நீ அசிடென்ட் எங்கெங்கயோ போகுது, போவோம். அடுத்தது எஸ்கே சோக்காவா தெரியலையே. இதெல்லாம் ட்ரோன் ஷாட்ல எடுத்தா சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம ட்ரோன் தான் நமக்கு யூஸ் பண்ண தெரியாது. இன்ஸ்டா 360 யூஸ் பண்ண தெரியாம சேல் பண்ணிட்டேன். ஹாய்க்கா, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல அண்ணன் சௌக்கியமா? அண்ணன் வரலையாக்கா வீட்டுல இருந்து? வீட்டுக்காரர் என்னக்கா பண்றாரு? எதுக்கு? உங்களை அடிக்கதான். அங்க தெரியுது பேர் மெயின் ரோட். இதுல ஒரு காமெடி என்னடா, இப்ப வளைஞ்சனா டோல்கேட் தான். அதான் டோல்கேட்டு. ஆமா, டோல்கேட் வாசல்லே போய் நிறுத்துமா? இந்த தண்ணி என்ன பச்சை கலர்ல இருக்கு? மாடு சாணி போட்டிருக்குண்டா. இங்க மொத்தமாவே ஒரு 50 வீடு தான் இருக்கும் போல. செண்பகமே. டேய் எல்லாரும் நாய் வளர்த்துறாங்கடா. நம்ம வண்டி பார்க்க டிராவல் வண்டி மாதிரி இரு. அந்த நாய்ட்டு என்னன்னு தான் கேட்போம். என்ன உனக்கு போயிருச்சு. சும்மா அந்த ஓனரே வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த நாய் பண்ற அலும்பல் இருக்கு. ஓனர் முன்னாடி சீனை போடுறேன்னு பேர்ல வண்டி நிறுத்தினா அமைதியா போயிடும். டே அந்த புஷ்பா படத்துல ஓடையில வண்டி ஓட்டிட்டு போனாங்கல்ல, அந்த நாம ஓட்டிட்டு போவோமா? என்ன சொல்ற? அது வேற புஷ்பா, வேற நம்ம வேற புஷ்பா. அவங்க புஷ்பானா நாங்க உசுப்பா. சி
நீ ஏதோ மாசா ஒரு பேர் சொல்லு. அட்டுங்காத ஸ்டேரிங் விட்டுனா ஏதாச்சும் ஒரு நல்ல பேர் சொல்றா. எந்த இடத்துல வந்திருக்கோன்னே தெரியலையே. எல்லாம் வீடு கட்டியிருக்கீங்க. அப்படியே ஒரு மேப் கட்டியிருந்தா இந்த பக்கம் போனீங்கன்னா ஹைவே வரும் அப்படின்னு ஒரு இதை போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா முன்னாடி ஏதோ வரப்போகுதுரா போட்டிருக்கே, சும்மா இல்லை. இன்னுமாடா அந்த பேரை கண்டுபிடிச்சிட்டு இருக்க? தருண் சொல்லிக்கலாம். தருண் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஃபயராவே தெரியல. ஃபயரா இருக்கிற மாதிரி தானே சொல்லு. கோஸ்ட் ரைடர். இந்த இயற்கை வாசம்லாம் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? ஐயோ பிடிச்சிருக்குதே. அக்கா இந்த மேப் ஆஃப் ஆகி போச்சுரா. ஏதோ இந்த ஜிபிஎஸ் இருக்கிறதுனால ஏதோ முட்டு சந்தில் போய் வந்துடுறோம். எவ்வளவு சிட்டுக்குருவி இன்னும் மாடா இதெல்லாம் சாவாம இருக்கு. எங்க ஊருக்கு வா எல்லாம் பொரிச்சு தின்னுடுவானுங்க. கொஞ்சம் கம்மியா நிக்கிறான். இவன் ஒன்றும் சோறு போடல போல. இதுதான் ஊருக்குள்ள வந்துருச்சுரா. ஐயோ அடி செருப்படி கன்ஃபார்ம் டோய். தருண் இறக்கிட்டு போயிடலாம். 10 நாளைக்கு வச்சாங்க. அப்புறமேட்டு நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். யாருக்கு என்னானாலும் சரி அந்த மட்டும் இப்படியே காப்பாத்திருங்கடா. என்ன யாரோ காப்பாத்திருங்க, நான் உங்களை கண்டிப்பா காப்பாத்திடுறேன். வழி தெரியாம வந்துட்டு இங்க வழி இருக்கு அப்படியே சாம பேர். எனக்கு ஒரே ஒரு ஆசை, யாராவது நிறுத்தி உங்க கண்ணாடி பிடிக்கணும். கண்ணாடி முன்னாடி 200 ரூபா கண்ணாடி வேணா கூட சொல்லு, கொடுத்துட்டு போயிடுறேன். அதுக்கு உடனே கேட்க கூடாதுடா, கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கணும். என்னடா பூமர் திங்குறீங்க? நான் பிடிக்குதுட்டானா. ஏய் வண்டி வருதுடா. நீ படிக்கவே நான் கம்முன்னு உட்காந்து. அவ்வளோதான்டா வந்தாச்சுடா. இந்த ரோட்டில் நம்ம வர வேண்டியது, நம்ம வேற காட்டுக்குள்ள பூந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு டோல்கேட் இருக்கு நாங்கள் சேலம் தாண்டறதுக்கு. தேங்க்ஸ்ண்ணே. அவருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க. இந்த ஊர்ல எதுவும் நம்மளை அடிக்காம துரத்தி விட்டாங்கல்ல, அதுக்காண்டி இவர் காலை கடன் போறதுக்கோசம் போறாருன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா வந்து சேர்ந்துடும். இங்க பாடுறா, இங்க ஓரளவுக்கு ரோடு. ஐயோ இப்பதான்டா சொல்லி முடிச்சேன், அதுக்குள்ள ரோடு ஏதோ வித்தியாசமா காட்டுதுடா. இருறா அந்த பையன் வந்தாண்டா இதுக்கு. இருறா டே வரண்டா டோய். குட்டி மெயின் ரோடு வருமா இதுல போனா? உனக்கே தெரியாதா? இந்த ஊர் தானே நீ? அண்ணா மெயின் ரோடு இதுல போனா வருதானா? தேங்க்ஸ்ண்ணா. வேற டூஸ்ண்ணா இப்படி சேலம் போறேண்ணா, அதில் போயிட்டேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, பாய்மா. டூஸ்ண்ணா பார்த்து போங்க. நல்லா படிக்கணும், அதே இருக்கக்கூடாது. டேய் நீயே ஒழுங்கா படிக்காதனால தான் உங்க அப்பா உன்னை இப்படி அமுச்சு விட்டாங்க. உண்மையை சொல்லு, உங்க வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தேன்னு? டோக்கியோ ட்ரிப்ட்லாம் வேண்டாம், முடிச்சீங்கன்னா அவ்வளோதான். ஆமா தேங்க்ஸ்ண்ணா. வழி சொன்னார்ல அதுக்கு தான். அவரே தான் இவரு. அப்புறம் நான் என்ன பைத்தியமான ரோட்ல போற வரவங்களுக்குலாம் தேங்க்யூ சொல்லிட்டு வர்றதுக்கு. சரி ப்ரோ. கண்ணு காட்டிட்டாரா? அதான் பயத்தோட ஆக்குறாரு கடவுளே. இதான் கடவுளே. அஜித்தே ஷார்ட்கட்னு நினைச்சேன். ஷார்ட்கட் நகி. சும்மா உனக்கு ஷார்ட்கட் எடுத்துட்டு இருப்பாங்கடி. கேஎஃப்சி கடைக்கு வண்டி விடுங்கடி. இங்க நிறுத்தலாம் தானே? நம்ம நிறுத்துறது தான் கேஎஃப்சி தான். நம்ம தான் இந்த கடையில சாப்பிட போறோம். சாப்பிட்டு கேமரா கொடுத்துட்டு வந்துடாத. படி மகனே, ஹாப்பியானோ? ஹாப்பி தான். அப்பா சரியான டயர்டு சாமி. எனக்கு அப்படி இருக்கு. நான் மட்டும் என்னடா நின்னுட்டாடா வந்தேன். படி நம்ம தானே தூங்கல, அவரெல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு தானே வந்தாரு. நான் பக்கத்துல பாக்குறேன், கொட்டாய் உர்றாரா எனக்கு. அதுக்குள்ள கண்ணாடியில ஒரு காயண்டா. எப்படா போட்டீங்க? கண்ணு பட்டுதுடா. அதான் என் மனசே கொழுந்துருக்கு. அங்க வரவன பாரு, உன் கண்ணு பட்டு தான்டா இது காயமா வந்துச்சு. எப்படா வந்துச்சு? டேய் நீ இந்த கண்ணாடியை தொடாத, நானே வச்சுக்கணும். தொடாத இல்ல பாக்காதன்னு. காயம் போட்டு விட்டான்.
ஒழுங்கா நீ காயம் போட்டதுக்கு வந்துட்டு இப்போ என் கேச்சு வாங்கி கொடுவா. முடிச்சு விட்டிங்க போங்க. ஆனால் என்கிட்ட காசு இல்லைண்ணா. என் ஃபோன் இருக்கு, என் ஃபோன் வச்சிடலாம். உன் ஃபோன் வச்சிடலாம். அடுத்து ஆனால் வந்து மாட்டுது. மாற்றி சொல்லிட்டேன். கட் கட் கட். ஓ நீ ஒருத்தர் இருக்கியா? வா வா. இதுவுமே வந்துருச்சு. எவ்வளோ பூச்சி செத்து கிடக்கு. இதுவும் பாதி இது. இந்த இது இதாக இருக்கும், தூக்கி நடுவில் வச்சு கம் போட்டு விட்டுலாம். வா சாப்பிட போகலாம். லைட்டாக தான் ஆன் பண்ணேன், ஆனால் சவுண்டு ஒளின்னு வருது. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வச்சாரு, பயங்கர டயர்டாகிடுச்சு. ஐயோ நம்ம வச்சாரு வந்துட்டாங்கன்னா இப்போதான் நான் சாப்பிட வந்துருக்கேன். இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை. பெப்சி கொட்டிடாதடா. அந்த கருப்பு கலர் பாக்ஸ் என்னது? அப்புறம் ரிவர்ஸ் போ. ஓகே. எப்போ இந்த மாதிரி பெரிய கடைக்கு வந்தாலும் இப்படி தான் நாங்கள் இந்த பக்கம் வச்சிருக்கோம். இந்த பக்கம் நம்ம இதாக இருக்குது, இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது. நான் சாப்பிட்றேன். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா பர்கர் மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். காலையிலேருந்து நாங்கள் விரதத்தில் இருந்ததுக்கே கேஎஃப்சி இன்றைக்கி சாப்பிடணும் தான். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் நார்த் சைடு போயிட்டோன்னா அங்கே இந்தமாரி இருக்கும், இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் போகிறதுனால சாப்பிட முடியாது. இது இந்த கருப்பு டப்பா வந்து எனக்கு, இந்த இது வந்து உனக்கு. இதில் வந்து சிங்காரா இருக்கும், இதுவும் இருக்கும். ஆளுக்கு ஒன்று எடுத்துக்குவாங்க. இந்த அடுத்தது வீடியோ இது ஏதோ புதுசாக விட்டுருக்காங்க. ஐயோ மறுபடியும் சீஸ் மெல்ட் ஆகலையா? அவங்கள்ட்ட கேட்குறியா? இது கொஞ்சம் ஹீட் பண்ணி தர சொல்லுங்க. பர்கர் கொஞ்சம் ஹீட் பண்ணி தர சொல்லுங்க. இதுவும் மெல்ட் பண்ணும். மூணுத்துமே கொஞ்சம் ஹீட் பண்ணி தர சொல்லலாம். அந்த இது கொஞ்சம் மெல்ட் ஆகும். இது கூட அது சீஸு மெல்ட் ஆகும். அப்படி இதாக இருக்குது. நீ என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் ஹீட் பண்ணி நீ என்ன பண்ணுறன்னு வச்சுருந்துமா? இல்லை லாஸ்ட் டைம் மசாலா கேட்டதுக்கு அள்ளி கொட்டிவிட்டாங்க. இந்த டைமும் அதே மாதிரி தான். லாஸ்ட் டைம் மசாலா ஓ நீ வந்தப்பியா? கிச்சாக்கு எதுக்கோ ஒரு இதுக்கோசம் போனோம். மயனஸ் ஆர்டர் பண்ணலையா? மயனஸ் அந்த காம்போ இருந்துச்சா? அது மயனஸ் வேணாம். சாஸ் இருக்குல்ல. ஐயோ எங்கள் அப்பா. இன்னைக்கு சனிக்கிழமை. ஹலோ. ஆத்தூர் தாண்டிட்டோம். தலைவாசலா அந்த 2வது டோல்கேட் தாண்டிட்டோம். 3வது டோல்கேட் தாண்ட போகிறோம். அந்த கடைசி டோல் அங்கே தான் வந்துடுவோம். அது யாருக்கு தெரியும்? அங்கே தான் வந்துட்டுலாம். ரைட் பண்ண போயிருக்காங்க. முன்னாடி தான் பண்ணுவாங்களா? அரே பையா, எனக்கு இந்த 2 பீஸ் வச்சிரு. எல்லாத்தையும் நீ ஏற்றுன்னு வச்சுக்கோ. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு மிச்சம் இந்த 2 பீஸ் எனக்கு வச்சிடணும். நீங்கள் நீ 2 பீஸ் சாப்பிட்டேன். இந்த 2 பீஸ் எனக்கு. லாஸ்ட் டைம் நீ வரல தானே நாங்கள் இங்கே வந்த அப்போ இதே இடத்துக்கு தான் வந்தோம். சரியான காமெடி. இந்த மசாலா கேட்டோமா கம்மியாக இருந்துச்சு. செகண்ட் டைம் கேட்டோமா அப்படியே கொட்டி விட்டாங்க. நானும் அந்த திலக் ப்ரோ நீ நந்தியா? அப்போ இந்த இடம் இல்லை, அது வந்து அங்கே டோல்கேட் தாண்டி ஓம்லூர் டோல்கேட் அங்கே தான் ராவடி பண்ணி விட்டாங்களா? நான் கூட இங்கே நினச்சிட்டேன். இப்படி பண்ண எல்லா இடத்துலையும் ஒட்ட முடியல. என்னடா இருந்ததும் காணாம போயிடுச்சு. ஐயோ மூடிக்கிட்டு இருடா. இப்போ பாருடா இப்போ எப்படி வந்துருச்சாடா பர்கர் நமக்கு?
இதெல்லாம் சாப்பிட்றோன்னே நாங்கள் பணக்காரங்க நினச்சிக்காட்டிங்க. ஒரு மாதம் சேவிங்ஸ் இது. ஏடா எப்பயாச்சும் ஆசைப்பட்டா சாப்பிடுவோம். ஜெயம் பொண்டாட்டி தெரிஞ்சுனால தான். நேற்று ஒரு காளான்னு கேட்டதுக்கு நான் ரொம்ப காலிஃப்ளவர் ஒரு மாதம் சேவிங்ஸ் நம்ம அப்பா பண்ணி வைப்பாங்க, நம்ம பேக்கெட்டில் தெரிஞ்சுக்கிறது. நீ அதெல்லாம் ஓப்பனாக மாட்டி விட்டுக்கூடாது. பச்சை கேக் வாங்கிட்டு முருகா. ஐயோ முருகான்னு சொல்லிட்டு என் புத்தி போதா பத்தியா. இந்த பர்கர் இங்கே தாண்டா இருக்கு, சேலத்தில் இல்லை. இந்த பிளாக் பாக்ஸு டப்பா மட்டும் மாற்றி ஆனால் இந்த கொடுத்தா. ஹைவேல எனக்கு ஃபேவரட் ஸ்டாப்னா இதுதான் நான் சொல்லுவேன். இல்லை புரியல, எல்லாமே இருக்கும் இதில். அவ்வளோதான். எப்படி டப்பா மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, எப்படி இருக்கும்? டப்பா மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை, பர்கர் மேலே பாரு. டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனது எப்படி இருக்குது, உனது எப்படி இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், ஸ்பைசி ஓரளவு கம்மியாக இருக்கும். அது ஸ்பைஸியாகவே இருக்காது. இது சாப்பிடும்போது எங்கள் அம்மா நேரம் தான் வரும். இதுக்கு எங்கள் அம்மா காலையில் ஏதாவது தோசை சோறுறது எவ்வளோ பரவாயில்ல தரும். விளையாண்டுருக்கியா நீ சின்ன வயசுலாம்? அப்படி அப்படி என்னை சொல்கிறான், அவனே பாடுறான். மூஞ்சி ஃபுல்லாக தின்னுட்டு கிடக்குறான். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன் மாதிரி தான் சாப்பிட்டேன். சப்பருங்கெல்லாம் போட்டு எவன் பார்த்தா நமக்கு என்ன. நான் தனியாலாம் போய் கேவிச்சில் சாப்பிட்ருக்கேன் தெரியுமா? இங்கே இல்லைடா, டெல்லியில். அப்போ உங்கள் ஒருத்தருக்கே பட்ஜெட் 3 லட்சம். 2.5. ட்ரெஸ்ஸு மட்டுமே அவ்வளோ வாங்காது. அங்கே கூட ஒரு 3 தற்கொலைங்க கூப்பிட்டு போனேன். அங்கே தான் 50,000 செலவு பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 50,000 செலவு பண்ணானுங்க. சொன்னாம்பரு உனக்கு வருஷம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கேன் 200 ரூபாய்க்கு. ஹோட்டல் தலைவர் கொடுத்துருவார், ஏசியாக தான் கொடுத்துருவார். சுடு தண்ணி இல்லைன்னா அந்த ஹோட்டலில் தங்கவே மாட்டார் எங்கள் தலைவன். எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, அவன் செலவு பண்ண சொன்னால 10,000 ரூபாய் எனக்கு மட்டுமா செலவு பண்ணான்? இந்த ஃப்ரெண்டு நாயங்கனாவே இப்படி தான் வச்சார். கடைசி வரைக்கும் என் ராசிக்கு ஃப்ரெண்டுங்க செட்டே ஆக மாட்டாங்க போல. வரவனுங்க எல்லாம் ஏதோ ஒன்று செலவு பண்ணுற வரைக்கும் நல்லா சால்ரி அடிக்கிறானுங்க. செலவு நிறுத்திட்டு வச்சுக்கோவேன், நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கள்ட்டே போய் ஸ்கோர் பண்ணுவானுங்க. இதுங்க ரொம்ப நேரமாக சாப்பிட்டு காட்டினா உங்களுக்கு காண்டாயிடும். சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஏய் இந்த கேமரா வேறு ஊரே கூப்பிட்டுக்குறா. ஏய் நீ இன்னொன்று மூமெண்ட்டு ஃபேஸ் பண்ணிருக்கியா? இந்தமாரி பெரிய இடத்துல உட்காந்து சாப்பிட்றப்ப நம்ம இந்தமாரி ஸ்பைஸியாக சாப்பிட்டாலோ இல்லை அந்தமாரி ஸ்டாப் போட்டு முடிஞ்சாலோ இல்லை அந்த சவுண்டு வரும்ல, அந்த உரிகிற சவுண்டு வரும்ல, எங்கன்னா நம்மளை அன்னிசியாக நினச்சிக்கோங்க. அதாவது ஒருத்தன் தான் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான். நாம் வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்ம வந்துட்டு எது அப்படின்னு உறிஞ்சிட்டு நான் எங்கடா நம்மளை அன்னீசியாக நினச்சிக்கணும்னு இருக்கும். நமக்கு வந்துட்டு ஸ்பைஸியாக சாப்பிட்டோன்னே வாஷ் பேஷன் போகும்போது வச்சுட்டு போகணும், சளி தோணும், இவங்க போனால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்னு தோணும். அமைதியாக அப்படின்னு வந்துட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படியே இப்படி அமைதியாக வந்து உட்காருவோம். ஆனால் அவன் எல்லாத்தையும் பண்ணுவான், தூங்குவான், சளி சிந்துவான், இப்படி போடுவான். ஏன்டா இல்லையே அன்டிசியேட்டாக தானே நடந்துக்கிறான். ஆனால் அவன் பார்க்குற பார்வை பார்த்தா நாம் எதுவும் அக்லியாக உட்காந்துருக்கிற மாதிரியே தோணும். அந்த மூமெண்ட் நீ பார்த்துருக்கியா? என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கியா? அவன்கிட்ட நாட்டில் இருக்கிறதெல்லாம் இப்படி சுரண்டி இப்படி போடுவோம். ஆனால் நம்மளை வந்துட்டு இப்படி இருவிட்டாலே ஓ ஷிட் டிஷ்யூ கூட யூஸ் பண்ண மாட்டேன் பேக் பாய்ஸ் அப்படின்னு போயிட்டு அந்தாண்ட இப்படிமானுங்க சாமியாக. நான் வந்து 4 டைம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்டா, ஒரு டைம் இல்லை. வாஷ் பேஷன் போயிட்டு கை கழுவு எனக்கு சளி பிடிச்சிருந்துச்சு.
சளி சிந்தலாம்னு பார்த்தா சரி பின்னாடி இருக்காங்க வேணாம் அவன் வந்து அதேதான். ஐயோ அப்பா அப்படி இருந்துச்சு எனக்கு. இருக்காங்க இந்த டவுசர் போட்டு வந்தால் ஒரு மாதிரி அன்டீசெண்டாக இருக்கும். ஃபுல் பேண்ட்டு போட்டு வரலாம் அப்படி மாரி நினைப்பேனா. ஆனால் அங்கே என்னை சுற்றி இருக்கிறீங்கன்னா அரை டவுசர் உனக்கு இருந்துச்சுல என்ன டவுசர் போட்டணும்னு சொல்லிட்டு நீ டவுசர் போட்டி போலாமா? ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். டிஷ்யூ டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஃபாரினர், ஐ எம் ஃபாரினர் யூனோ. எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சுடா, உனக்கு மீசியும் முளைக்கல ஜப்பான்காரனா தான் இவன் இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. அப்பாமா ஆனால் எனக்கு மூக்கு பெருசாக இருக்குதே. மூக்கு பெருசாக இருக்குதே. செவுத்துல எங்கே போய் முட்டியிருப்பேன். இன்னைக்கு மண்ணில் நிற்கிற ஒன்றா அந்த இன்சிடென்ட் சொல்லாதீங்க. அந்த கிட்னி டிச்சில் விழுந்துச்சு அந்த சீன் தானே. எப்படிதான் இருக்கிறது இது இன்னொன்னு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த புல்லு புஷ்ஷுன்னு ஒட்டி இருக்காங்கல்ல, மாற்றி பண்ணுவோம். நம்ம பின்னாடின்னு பார்த்து செம ஃபிகருங்களா இருக்குங்க. நான் என்ன பண்ணுவேன், புல் பண்றதா புஷ் பண்றதா அது கரெக்டா இழுக்கலன்னா அசிங்கமா போயிடும். இவன் எங்கடா புல்லு புஷு கூட தெரியாம போறானே அப்படின்னு மாரி நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நான் அப்படியே படிச்சுட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன். ஆனா அந்த பொம்பளைங்களும் அதே தான் பண்ணுங்க, டம்மும் போய் இடிச்சுக்குங்க. ஆமாம் நான் பேசிட்டேங்க, நான் தானே காரே ஓட்டணும். ஏய் அடுத்த டோல் என்ன காசு கட்டி போயிடலாமாடா இல்லை அப்படியே போயிடலாப்பா? சரி ஒரு டோல் தானே பாவம், அவங்களும் பழகிட்டோம். இதுக்கு மேலே நல்லா இருக்கிற ரோட்டுக்கு வந்து நம்ம வந்து டோல் கொடுத்தா நம்ம ஒரு டாஸ்க் வச்சுக்கலாம், மணாலி ஃபுல்லாக இப்படியே போவோம். இல்லை இப்படி வேணா பண்ணலாம். நல்லா இருக்கிற டோல் காசு கொடுத்துடலாம், நல்லாவே இல்லை டோலுக்கு எடுத்துடலாம். நாம பேசிட்டு போது ஒரு பைத்தியக்கார ஒரு வேலையை பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? உள்ளதான் இருக்கான், அதுக்குள்ள உள்ள போயிட்டானா? அது டிரைவர் சீட்ல ஏறி வந்துட்டான்டா. வெளியே வாடா. சரிடா நான் சாவி உன்ட்ட கொடுத்துட்றேன், நீ வந்துட்டு அப்படி போயிட்டு அப்படி ஒரு ரவுண்டு மட்டும் வண்டி ஆஃப் பண்ணாமல் போயிட்டு வா. நீ வேண்டாம், நீ அப்படியே எடுத்து போயிடுவ. நீ போக மாட்டான். இந்த மாதிரி மூமெண்ட் உங்களுக்கும் நடந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அது எப்படி தான் இருக்குன்ட்டு. அது ஆனால் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு மூமெண்ட் அதுதான்டா. நம்ம வந்து மித்தவங்க வந்துட்டு நம்மளை அக்லியே நினச்சிருவாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவன் நம்மளை விட மோசமாக அக்லியாக பண்ணுவான் பாரு, அது மட்டும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியாதுடா. அவ்வளோதான், இருட்டாக போகுது, கிளாரிட்டி கம்மியாக போகுது. நம்ம வந்துட்டு vlog வந்துட்டு இல்லை vlog இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தது வந்துட்டு பேக் பண்ண போகிறோம்ல, அதை தான் நெக்ஸ்ட் vlog-ஆக வரப்போகுது. வெறும் 9 days தான் இருக்குது. அண்ட் என்னோட பர்த்டேக்கு வந்துட்டு vlog பண்ணுற ஐடியா இல்லை. நான் எந்த பர்த்டேயுமே நான் vlog பண்ணது கிடையாது. ஏன்னா நான் பர்த்டேவே கொண்டாடுறது கிடையாது, கொண்டாடவும் மாட்டேன். இந்த பர்த்டே என்னன்னா சும்மா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பர்த்டேலாம் வேண்டாம், சும்மா டின்னர் மட்டும் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 பேர் வரீங்களாடா டின்னருக்கு? போயிட்டு டின்னர் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ vlog வந்துட்டு என் பர்த்டேக்கு அவ்வளோவா கொடுத்தா ஒரு ஹைப் கண்டென்ட் தான், வியூஸ் வரும் தான். இருந்தாலும் அந்த வியூஸ் தாண்டி எனக்கு ஒரு பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது, அதில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணலாம். என் பொண்டாட்டி வேற நறுக்குன்னு கேள்வி கேட்டுவிட்டா நேற்று வேற. நீ வந்துட்டு சம்பாதிக்கிறது 90% உன் கார் பைக்குக்கு தான் பண்ணுறே தவிர ஃபேமிலிக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இருந்தாலும் அது ஃபேக்ட் தான், அவங்க கேட்குறது நியாயம்தான். கொஞ்ச நாள் ஒரு 1 year 2025 தான் என்னோட லாஸ்ட் ட்ரை. அதாவது இந்த மணாலி ட்ரிப் தான் என்னோட லாஸ்ட் ட்ரை. 2025ல தான் ரிட்டர்ன் வர போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம லக்கி பாஸ்கர் இப்படி தான் வர போகிறோம். முறை ஆம்புலன்ஸ் வருதுடா, ஆம்புலன்ஸ் தானே. போனேன் பேங்க் மேனேஜர் ஆகுனா 10,000 சம்பளத்துக்கு மேலே எதுவுமே கிடைக்காது. நான் வந்துட்டு லக்கி பாஸ்கர் ரீல்ஸ் போடுவேன். என்ன ஒரு 2 எழுத்து மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன அது? அன்லக்கி பாஸ்கர் வேணா வச்சுக்கலாம். அதுதான்டா நம்ம வாழ்க்கையில எப்பயுமே இருக்கு. இங்க தான்டா பம்பிள் பீ சேலுக்கோசம் ஒரு டீல் பேசுறதுக்கோசம் இங்க வந்தேன். ஓகே சார், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பேக் பண்றது, நம்ம ட்ரெஸ்லாம் வந்து மணாலிக்கு வாங்கி வச்சதெல்லாம் எங்க இருக்கு ஏது இருக்குன்னே தெரியல. பாதி பொருள்லாம் காணாம போயிடுச்சு. அந்த ட்ரெஸ்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து வைக்கிறத நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டாடா, பாய் பாய்.